அனைவருக்கும் வணக்கம். மூச்சு பயிற்சியினுடைய பயன்கள், முக்கியத்துவம் இதெல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 3 மூச்சு பயிற்சி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு 3 மூச்சு பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலமாக நாம் ஒரு கான்ஷியஸாக இருக்கலாம், அவேர்னஸாக இருக்கலாம், அட் ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். முக்கியமாக ஏன்னா இந்த சுவாசம் அட் ப்ரெசண்ட்டில் இருக்கிறது, நம்ம மைண்டு ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லை ஃப்யூச்சரில் இருக்கும். ஒரு நொடியும் அட் ப்ரெசண்ட்டில் இருக்கிறது மூச்சு. அப்போது நாம் அந்த மூச்சை கவனிக்க ஆட்டோமேட்டிக்காக நாம் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அப்படின்றதுலேருந்து வெளியில் அட் ப்ரெசண்ட்டில் நாம் ஒரு விழிப்புணர்வாக இருப்போம், ஒரு அவேர்னஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. ஒவ்வொரு மூச்சு காற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு நாம் ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். ஒரு அன்பாக அந்த மூச்சு உள் வருவதும் வெளிப்போவதும் நாம் கவனிக்கணும். இயல்பாக செல்லக்கூடிய அந்த மூச்சு காற்றை கவனிக்க மனம் ஒடுங்கும், எண்ணம் குறையும். எண்ணம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், மேனேஜ் பண்ணலாம். தாறுமாறாக ஓடிட்டுருக்க அந்த எண்ணங்களை நாம் கட்டுப்படுத்தலாம். இடது நாசி, வலது நாசி, அதில் வரக்கூடிய மூச்சு காற்று, அதில் ஒன்றுத்துக்கும் இடத்துக்கும் வலதுக்கும் தனித்தனியான ஒரு தனித்துவம் இருக்குது, குவாலிட்டிஸ் இருக்குது. அது நம்பப்படுது. அதை நம்ம முயற்சி செய்தும் பார்க்கலாம். நிறைய டிஃப்ரென்ஸ் நாம் ஃபீல் பண்ணலாம். வலது நாசியில் வரக்கூடிய மூச்சு காற்று சூரிய தன்மையுடனும், இடது நாசியில் இருக்கக்கூடிய மூச்சு காற்று சந்திர குணங்களுடன் இருக்கும். அதாவது சூரியன் அப்படின்னும்போது ஹீட், ஃபிசிக்கல் எனர்ஜி, ஒரு ஆக்டிவ். அதுபோல் லெஃப்ட் சைடு ப்ரீத்திங் அது எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னா, நாம் ஒரு காமாக, கூல், ரிலாக்ஸ்டாக, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும். அப்போது லெஃப்ட் சைட் நாஸ்ட்ரில் ஆக்டிவில் இருக்கும். இதை நாம் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். முதல் மூச்சு பயிற்சி, உள்மூச்சு இடது நாசியின் வழியாக உள்ளிழுத்து, இடது நாசியின் வழியாகவே வெளிமூச்சும் இருக்க வேண்டும். இயல்பாக செல்லக்கூடிய இந்த மூச்சுக்காற்றை முழு கவனத்துடன் நாம் அதை உணர வேண்டும். உள்மூச்சு இடது நாசி, வெளிமூச்சும் இடது நாசி. இரண்டாவது மூச்சு பயிற்சி, உள்மூச்சு வலது நாசி வழியாக உள்ளிழுக்கப்பட்டு, வலது நாசி வழியாகவே மூச்சுக்காற்றை வெளியிட வேண்டும். இயல்பாக செல்லக்கூடிய மூச்சை நாம் கவனிக்க வேண்டும். ஆர்டிஃபிஷியலாக நான் ஃபாஸ்ட்டாக இழுத்து விடணும் அப்படின்னோ, இல்லை ரொம்ப நான் ஸ்லோ பண்ணுறேன் அப்படின்னும் பண்ணக்கூடாது. இயல்பாக வரக்கூடிய மூச்சுக்காற்றை வலது நாசி வழியாக உள்ளிழுத்து, வலது நாசி வழியாக மட்டும்
வெளியேற்றவும். 3ஆம் மூச்சு பயிற்சி. உள்மூச்சு இயல்பாக மூக்கின் வழியாக உள்ளிழுக்கப்பட்டு அந்த அளவு 4 கவுண்ட் இருக்கணும். 1 2 3 4 அப்படி. அதே போல் வெளிமூச்சும் இந்த 4 கவுண்ட் இருக்கணும். உள்மூச்சு 4 கவுண்ட்டு, வெளிமூச்சு 4 கவுண்ட். அந்த அளவுகோல் 4 கவுண்ட் இருக்கிற வரைக்கும் 1 அப்படின்னும்போது உள்மூச்சு ஆரம்பமாகி அது செட்டில் ஆகும்போது 4 இருக்கணும். 1 2 3 4 அப்படின்னு எண்ணப்பட வேண்டும். வெளிமூச்சும் அதே போல் 4 கவுண்ட். இது மூக்கின் வழியாக 2 நாசிகளையும் பயன்படுத்தி உள்மூச்சு 4 கவுண்ட்டு, வெளிமூச்சு 4 கவுண்ட்டு இருக்க வேண்டும். எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாம் மூச்சு பயிற்சியை பண்ணலாம். சாப்பிட்டு உடனே பண்ணக்கூடாது. வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும். ஒரு 1 hour நம்ம எடுத்துக்கணும் சாப்பிட்ட பிறகு. இதை தொடர்ந்து செய்யும்போது நம்ம மேலே ஒரு கான்ஷியஸ் வரும். நம்ம ஒரு என்ன ஃபீலில் இருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் குறையும். எப்பவுமே நம்ம அடுத்தவங்கள ஃபோக்கஸ் பண்ணியே இருப்போம். அதெல்லாம் குறைஞ்சி நாம் மேலே நாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு ரிலாக்ஸ்டு, கூல், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக நாம் ஃபீல் பண்ணலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.